உயிரியல் வகைப்பாடு பகுதி 5 ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இதற்கான டைரக்ஷன்ஸ். இந்த கேள்விகள் 2 கூற்றுகளை கொண்டுள்ளன. அவை அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 என அச்சிடப்பட்டுள்ளன. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். கொஸ்டின் நம்பர் 1. அறிக்கை 1. பிற பாக்டீரியாக்களிலிருந்து ஆர்கி பாக்டீரியா வேறுபட்ட செல் சுவர் அமைப்பை கொண்டிருத்தல் மூலம் வேறுபடுகிறது. அறிக்கை 2. மெத்தனோஜன்கள் பல அசைபோடும் விலங்குகளின் குடலில் உள்ளன. சில 4 அறிக்கை இருந்திருக்கு, 4 ஆப்ஷன்ஸ் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் சரியானவை. அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் தவறானவை. அறிக்கை 1 சரியானது மற்றும் அறிக்கை 2 தவறானது. 4. அறிக்கை 1 தவறானது மற்றும் அறிக்கை 2 சரியானது. சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா 1. அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் சரியானவை. அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் சரியானவை அப்படின்றது சரியான பதில். 2வது கொஸ்டின். அறிக்கை 1. கிரைசோஃபைட்டுகள், டயனோஃப்ளஜல்லேட்டுகள், யூக்ளினாய்டுகள், கோளை பூஞ்சனங்கள் மற்றும் புரோட்டோசோவான்கள் பூஞ்சை உலகத்தின் கீழ் வருகின்றன. அறிக்கை 2. டயட்டம்களின் சுவர்கள் சிலிக்காவால் பதிக்கப்பட்டுள்ளன. இதனால் சுவர்கள் அழிக்க முடியாதவை. சரியான பதில் அறிக்கை 4. அறிக்கை 1 தவறானது மற்றும் அறிக்கை 2 சரியானது. அறிக்கை 1 தவறானது மற்றும் அறிக்கை 2 சரியானது அப்படின்றது சரியான பதில். இதற்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அறிக்கை 1இல் குறிப்பிடப்பட்டுள்ள உயிரினங்கள் புரோட்டிஸ்டா உலகத்தின் கீழ் வருகின்றன. கிரைசோ ஃபைட்டுகள், டயனோஃப்ளஜலேட்டுகள், யூக்ளினாய்டுகள், கோளை பூஞ்சனங்கள் மற்றும் புரோட்டோசோன்கள் பூஞ்சை உலகத்தின் கீழ் வருகின்றன அப்படின்னு இந்த அறிக்கை இருக்குது. ஆனால் அந்த உயிரினங்கள் எல்லாமே புரோட்டிஸ்டா உலகத்தின் கீழ் வருகின்றன, பூஞ்சை உலகத்தின் கீழ் அல்ல. அப்புறம் டயட்டம்களின் சிலிக்கா சுவர்கள் மிகவும் உறுதியானவை. டயட்டம்களின் சிலிக்கா சுவர்கள் மிகவும் உறுதியானவை. கொஸ்டின் நம்பர் 3. அறிக்கை 1. ஸ்போரோசோவான்கள் ஆயிரக்கணக்கான சிலியாக்கள் இருப்பதால் நீர்வாழ் மற்றும் தீவிரமாக நகரும் உயிரினங்கள். அறிக்கை 2. மிகவும் மோசமான ஸ்போரோசோவன் பாரமீசியம் மலேரியா ஒட்டுண்ணி ஆகும். இது மலேரியாவை ஏற்படுத்துகிறது. ஸோ விடை பார்த்தீங்கன்னா 2வது இது. அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் தவறானவை. அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் தவறானவை. இதற்கான விளக்கம். ஸ்போரோசோவன்களுக்கு சிலியாக்கள் இல்லை. அவை நகர்வதற்கு வேறு வழிமுறைகளை பயன்படுத்துகின்றன. மேலும் மலேரியா ஒட்டுண்ணி பிளாஸ்மோடியம் பாரமீசியம் அல்ல. மலேரியா ஒட்டுண்ணி பிளாஸ்மோடியம் பாரமீசியம் கிடையாது. கொஸ்டின் நம்பர் 4. அறிக்கை 1. 2 நகரும் அல்லது நகராத கேமீட்டுகளுக்கு இடையே புரோட்டோபிளாஸின் இணைவு கேரியோகேமி என்று அழைக்கப்படுகிறது. அறிக்கை 2. பூஞ்சை பாலின ரீதியாக இனப்பெருக்கம் செய்யும் போது இணக்கமான இனச்சேர்க்கை வகைகளின் ஒற்றைமய ஹைப்பாக்கள் ஒன்றிணைந்து இணைகின்றன. சரியான பதில் 4. அறிக்கை 1 தவறானது மற்றும் அறிக்கை 2 சரியானது. விடை 4. அறிக்கை 1 தவறானது மற்றும் அறிக்கை 2 சரியானது. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, புரோட்டோபிளாஸின் இணைவு பிளாஸ்மோகோமி என்று அழைக்கப்படுகிறது. புரோட்டோபிளாஸின் இணைவு பிளாஸ்மோகோமி அப்படின்னு அழைக்கப்படுது. கேரியோகேமி அப்படின்றது உட்கருவோடைய இணைவு. அதனால் அது தவறானது. அறிக்கை 2 பூஞ்சைகளின் பாலின இனப்பெருக்கம் பற்றி சரியாக கூறுகிறது. பூஞ்சைகளின் பாலின இனப்பெருக்கம் பற்றி சரியாக கூறுகிறது. அறிக்கை 2 நம்ம என்ன பார்த்தோம்? பூஞ்சை பாலின ரீதியாக இனப்பெருக்கம் செய்யும் போது
இணக்கமான இனச்சேர்க்கை வகைகளின் ஒற்றைமைய ஹைப்பாக்கள் ஒன்றிணைந்து இணைகின்றன அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த அறிக்கை வந்து சரியானது அப்படின்னு சொல்கிறோம். அந்த அறிக்கை சரியானது. 5வது கேள்வி, அறிக்கை 1, விலங்கு உலகம் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ உணவுக்காக தாவரங்களை சார்ந்துள்ளது. அறிக்கை 2, தாவர உலகத்தில் அனைத்து யூகாரியோட்டிக் குளோரோஃபில் கொண்ட உயிரினங்களும் அடங்கும். விடை பார்த்தீங்கன்னா அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் சரியானவை. அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் சரியானவை. இதற்கான விளக்கம், விலங்குலகம் உணவுக்காக தாவரங்களை சார்ந்துள்ளது. தாவர உலகத்தில் ஒளிச்சேர்க்கை செய்யும் அனைத்து யூகாரியோட்டிக் உயிரினங்களும் அடங்கும். கொஸ்டின் நம்பர் 6, அறிக்கை 1, வைரஸ்கள் உயிருள்ள துகள்களாக கருதப்படுகின்றன. அறிக்கை 2, வைரஸ் அதன் விருந்தோம்பிக்கு வெளியே என்சைம் செயல்பாட்டை கொண்டுள்ளது. விடை பார்த்தோன்னா 3வது ஆப்ஷன் வந்து சரியானது. அறிக்கை 1 சரியானது, அறிக்கை 2 தவறானது. இதற்கான விளக்கம், வைரஸ்கள் விருந்தோம்பிக்கு வெளியே உயிருள்ளவையாக கருதப்படுவதில்லை. மேலும் விருந்தோம்பிக்கு வெளியே என்சைம் செயல்பாட்டை கொண்டிருக்காது. கொஸ்டின் நம்பர் 7, அறிக்கை 1, சயனோபாக்டீரியா ஒளிச்சேர்க்கை செய்யும் பச்சை பாசிகள். அறிக்கை 2, சயனோபாக்டீரியா யூகாரியோட்டுகளை போன்ற குளோரோஃபில் ஏயை கொண்டுள்ளது. இதற்கான விடை 4, அறிக்கை 1 தவறானது, அறிக்கை 2 சரியானது. இதற்கான விளக்கம், சயனோபாக்டீரியா பாசிகள் அல்ல, அவை பாக்டீரியாக்கள். சயனோபாக்டீரியா பாசிகள் அல்ல, அவை பாக்டீரியாக்கள். அவை குளோரோஃபில் ஏயை கொண்டுள்ளன. கொஸ்டின் நம்பர் 8, அறிக்கை 1, டியூட்டிரோமைசீட்டுகள் சரியான பூஞ்சை என்று அழைக்கப்படுகிறது. டியூட்டிரோமைசீட்டுகள் சரியான பூஞ்சைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அறிக்கை 2, டியூட்டிரோமைசீட்டுகளில் பாலின நிலை காணப்படுகிறது. இதற்கான விடை 2, அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் தவறானவை. இதற்கான விளக்கம், டியூட்டிரோமைசீட்டுகள் முழுமை பெறா பூஞ்சைகள் என்று அழைக்கப்படுகிறது. டியூட்டிரோமைசீட்டுகள் முழுமை பெறா பூஞ்சைகள் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து சரியான பூஞ்சை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ முழுமை பெற்ற பூஞ்சை அப்படின்னு அர்த்தம். ஏனெனில் அவற்றின் பாலின இனப்பெருக்கம் அறியப்படவில்லை. அதில் பாலின இனப்பெருக்கம் கிடையாது. டியூட்டிரோமைசீட்டுகளில் பாலின இனப்பெருக்கம் இல்லை. அதனால் கூற்று அறிக்கை 1 மற்றும் அறிக்கை 2 இரண்டும் தவறானவை அப்படின்னு சொல்கிறோம். கொஸ்டின் நம்பர் 9, அறிக்கை 1, ஹெட்டிரோசிஸ்டுகள் பாஸ்பரஸ் நிலைப்படுத்தலுக்கான பச்சை பாசிகளின் சிறப்பு செல்களாகும். அறிக்கை 2, ஹெட்டிரோசிஸ்ட் செல்களில் ஒளிச்சேர்க்கை ஆக்சிஜன் பரிணாமம் இல்லை. விடை 4, அறிக்கை 1 தவறானது மற்றும் அறிக்கை 2 சரியானது. விளக்கம், ஹெட்டிரோசிஸ்டுகள் சைனோபாக்டீரியாவின் சிறப்பு செல்கள், பச்சை பாசிகள் அல்ல. ஹெட்டிரோசிஸ்டுகள் சைனோபாக்டீரியாவின் சிறப்பு செல்கள், பாசிகள் கிடையாது. பச்சை பாசிகளின் அல்ல. பச்சை பாசிகளின் சிறப்பு செல்கள் இல்லை, அது சைனோபாக்டீரியாவுடைய சிறப்பு செல்கள். ஹெட்டிரோசிஸ்டுகள் வந்து சைனோபாக்டீரியாவின் சிறப்பு செல்கள், பச்சை பாசிகளுடைய சிறப்பு செல்கள் அல்ல. அவை நைட்ரஜன் நிலைப்படுத்தலில் ஈடுபடுகிறது. பாஸ்பரஸ் நிலைப்படுத்தல் அப்படின்னு இருக்கு, அவை வந்து நைட்ரஜன் நிலைப்படுத்தலில் ஈடுபடுகிறது. அதனால் அறிக்கை 1 தவறானது, அறிக்கை 2 வந்து சரியானது. கொஸ்டின் நம்பர் 10, அறிக்கை 1, விலங்கு உலகத்தின் அனைத்து உயிரினங்களுக்கும் குளோரோஃபில் என்ற எளிய செல்லுலார் பண்பு இல்லை. அறிக்கை 2, விலங்கு உலகத்தின் அனைத்து உயிரினங்களுக்கும் செல் சுவர் உள்ளது. விடை 3, அறிக்கை 1 சரியானது மற்றும் அறிக்கை 2 தவறானது. அதற்கான விளக்கம், விலங்கு உலகத்தின் உயிரினங்களுக்கு குளோரோஃபில் இல்லை. விலங்கு உலகத்தின் உயிரினங்களுக்கு செல் சுவர் இல்லை. அடுத்த திசைகள். இந்த கேள்விகள் கூற்று மற்றும் காரணம் என அச்சிடப்பட்ட 2 அறிக்கைகளை கொண்டுள்ளன. இந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பின்வரும் 4 பதில்களில் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். கூற்று மற்றும் காரணம் 2 உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். 2, கூற்று மற்றும் காரணம் 2 உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல.
3 கூற்று உண்மை ஆனால் காரணம் பொய். 4 கூற்று பொய் ஆனால் காரணம் உண்மை. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கூற்று டியூட்டிரோமைசீட்டுகள் முழுமை பெறா பூஞ்சைகள் என்று அழைக்கப்படுகின்றன. காரணம், இந்த பூஞ்சைகளின் பாலினமற்ற அல்லது தாவர நிலைகள் மட்டுமே அறியப்படுகின்றன. இதற்கான விடை கூற்று மற்றும் காரணம். 1 கூற்று மற்றும் காரணம், 2 உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். 2 கூற்று பாக்டீரியாக்கள் மோனிரா உலகத்தின் ஒரே உறுப்பினர்கள். காரணம், பாக்டீரியாக்கள் யூகாரியோட்டிக் செல்லுலார் அமைப்பை கொண்டுள்ளன. விடை 3 கூற்று உண்மை ஆனால் காரணம் பொய். இதற்கான விளக்கம், பாக்டீரியாக்கள் மோனிரா உலகத்தின் ஒரே உறுப்பினர்கள், ஆனால் அவை ப்ரோகாரியோட்டிக் அமைப்பை கொண்டுள்ளன, யூகாரியோட்டிக் அல்ல. யூகாரியோட்டிக் அல்ல, ப்ரோகாரியோட்டிக் அமைப்பை கொண்டுள்ளன, யூகாரியோட்டிக் அல்ல. கொஸ்டின் நம்பர் 3, கூற்று டயட்டோமேசியஸ் பூமி மெருகூட்டல், எண்ணெய் மற்றும் சிரப்களின் வடிகட்டலில் பயன்படுத்தப்படுகிறது. காரணம், டயட்டம்கள் கடலில் முக்கிய உற்பத்தியாளர்கள். விடை 2 கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. சரியான விளக்கம் அல்ல. அப்போ இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, டயட்டோமேசியஸ் பூமியின் பயன்பாட்டிற்கும் டயட்டம்கள் முக்கிய உற்பத்தியாளர்களாக இருப்பதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. டயட்டோமேசியஸ் பூமியின் பயன்பாட்டிற்கும் டயட்டம்கள் முக்கிய உற்பத்தியாளர்களாக இருப்பதற்கும் நேரடி தொடர்பு இல்லை. கூற்று 4, 4வது கேள்வி, கூற்று கோழை பூஞ்சனங்கள் ஸ்போர்கள் உண்மையான சுவர்களை கொண்டிருக்கவில்லை. கோழை பூஞ்சனங்கள் ஸ்போர்கள் உண்மையான சுவர்களை கொண்டிருக்கவில்லை. காரணம், ஸ்போர்கள் காற்று நீரோட்டங்களால் சிதறடிக்கப்படுகின்றன. விடை 2 கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, ஆனால் காரணம். விடை 2 கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. இப்போ இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஸ்போர்கள் காற்று நீரோட்டங்களால் சிதறடிக்கப்படுவதால் சுவர் இல்லை என்பது சரியான விளக்கம் அல்ல. சுவர் இல்லாதது ஸ்போர்களின் அடிப்படை அமைப்பு. கொஸ்டின் நம்பர் 5, கூற்று பல அசைபோடும் விலங்குகள் விலங்குகள் அவற்றின் குடலுக்குள் மெத்தனோஜன்களை கொண்டுள்ளன. மெத்தனோஜன்கள் அசைபோடும் விலங்குகளின் சாணத்திலிருந்து மீத்தேன் உற்பத்தியில் உதவுகின்றன. விடை 1 கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். கொஸ்டின் நம்பர் 6, கூற்று புரோட்டோசோவான்கள் பழமையான விலங்குகள் என்று நம்பப்படுகிறது. காரணம், அனைத்து புரோட்டோசோவான்களும் பிற சார்பூட்ட உயிரி ஒட்டுண்ணிகள் அல்லது வேட்டையாடுபவர்கள். விடை 2 கூற்று மற்றும் காரணம் உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டோசோவான்கள் பழமையான விலங்குகள் என்று நம்பப்படுவதற்கு அவை பிற சார்பூட்ட உயிரி என்பது மட்டும் காரணம் அல்ல. புரோட்டோசோவான்கள் பழமையான விலங்குகள் என்று நம்பப்படுவதற்கு அவை பிற சார்பூட்ட உயிரி என்பது மட்டும் காரணம் அல்ல. கொஸ்டின் நம்பர் 7, கூற்று நியூரோஸ்போரா தாவர உலகத்தின் பழப்பூச்சி. காரணம், இது மரபணு மற்றும் உயிர் வேதியியல் பணிகளில் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது. விடை 1 கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, காரணம் கூற்றின் சரியான விளக்கம். கொஸ்டின் நம்பர் 8, கூற்று ஆர்க்கி பாக்டீரியா பழங்கால பாக்டீரியாக்கள். காரணம்,
ஆர்க்கிபாக்டீரியா தற்போது பூமியில் வாழ்கின்றன? விடை 2. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை, ஆனால் காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல. அப்போ இதற்கான விளக்கம் என்ன? இதற்கான விளக்கம், ஆர்க்கிபாக்டீரியா பழங்கால பாக்டீரியாக்கள், அவை இன்றும் வாழ்கின்றன என்பது உண்மை, ஆனால் அது பழங்கால பாக்டீரியாக்கள் என்பதற்கான காரணம் அல்ல. கொஸ்டின் நம்பர் 9. கூற்று, வகைப்படுத்துதல் என்பது உயிரினங்களின் வகைப்பாட்டை கையாளும் உயிரியலின் கிளை. காரணம், வகைப்பாட்டின் நோக்கம் உயிரினங்களை ஒழுங்கான முறையில் குழுவாக்குவதாகும். விடை 1. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். கொஸ்டின் நம்பர் 10. கூற்று, வைராய்டுகளில் புரத உரை இல்லை. காரணம், வைராய்டுகளில் பிணைக்கப்பட்ட RNA காணப்படுகிறது. விடை 1. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் உண்மை மற்றும் காரணம் கூற்றின் சரியான விளக்கம். அடுத்தது படம் அடிப்படையிலான கேள்விகள். படம் கொடுத்து அதற்கான பாகங்களை சரியான முறையில் கண்டுபிடித்து எழுதுறது. கொஸ்டின் நம்பர் 1. பாக்டீரியோஃபேஜில் சரியான தகவலை தேர்ந்தெடுக்கவும். இங்கே A, C, B, D அப்படின்னு அந்த பாகங்களை மார்க் பண்ணியிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்குது. 1 A தலை, B கழுத்து. சரியான தகவல் ஏதோ அதை தேர்ந்தெடுக்கணும். 2வது A தலை, D உரை அப்படின்னு கொடுத்துருக்கேன். 3வது C கழுத்து, D வால் இலைகள். 4 C உரை, A கழுத்து. ஸோ சரியான விடை பார்த்திங்கன்னா 3 C கழுத்து அப்படின்றது சரியானது, D வால் இலைகள் அப்படின்றது சரியானது. மற்ற எந்த ஆப்ஷன்ஸும் பொருந்தலை. 2வது, இந்த வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ள இனப்பெருக்கம் என்ன வகையானது? இது ஈகோலை பாக்டீரியாவுடைய படம். இதில் என்ன மாதிரியான இனப்பெருக்கம் நடைபெறுது அப்படின்றது சொல்கிறோம். இனப்பெருக்க முறை நிலைமைகள்: 1 மொட்டு விடுதல் சாதகமானது, 2 இருசம பிளவு சாதகமானது, 3 ஸ்போர் உருவாக்கம் சாதகமற்றது, 4 மொட்டு விடுதல் சாதகமற்றது. சரியான விடை 2 இருசம பிளவு சாதகமானது அப்படின்றது சரியான விடை. 3வது கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள உருவம் புகையிலை மொசைக் வைரஸை குறிக்கிறது. அதை பற்றிய சரியான அறிக்கையை அடையாளம் காணவும். டொபாக்கோ மொசைக் வைரஸ். மரபணு பொருள் ஒற்றை இலை DNA 1. 2வது நீளமான கேப்சிட். 3 புரத உரை கேப்சிடை பாதுகாக்கிறது. 4 இது ஒரு விலங்கு வைரஸ். சரியான பதில் 2 நீளமான கேப்சிட் அப்படின்றது டொபாக்கோ மொசைக் வைரஸை பற்றிய சரியான அறிக்கை. நீளமான கேப்சிட் அப்படின்றது டொபாக்கோ மொசைக் வைரஸ் பற்றிய சரியான அறிக்கை. 4வது கேள்வி, உருவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள பாக்டீரியா வடிவத்தை அடையாளம் காணவும். இது என்ன பாக்டீரியா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 1 பெசில்லை, 2 காக்கை, 3 ஸ்பைரில்லா, 4 விப்ரியோ. ஸோ சரியான பதில் விடை பெசில்லை. கொடுக்கப்பட்டுள்ள பாக்டீரியா பெசில்லை வகை பாக்டீரியா. 5 பாக்டீரியோஃபேஜின் லேபிளிடப்பட்ட பகுதியின் பெயரை குறிப்பிடவும். பாக்டீரியோஃபேஜ் லேபிளிடப்பட்ட பகுதி ஒன்றே தான் இருக்குது. A அப்படின்ற பார்ட் லேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த A அப்படின்றது என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். 1 கழுத்து, 2 உரை, 3 சுருண்ட வட்ட இரட்டை இலை DNA, 4 காலர். சரியான பதில் 2 உரை அப்படின்றது சரியான பதில். கொஸ்டின் நம்பர் 6. கொடுக்கப்பட்ட உயிரினம் எந்த குழுவை சேர்ந்தது? பாராமிசியத்தோடைய படம் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் புரோட்டோசோவான்கள், 2 கிரைசோஃபைட்டுகள், 3 யூக்ளினாய்டுகள், 4 டயட்டம்கள். ஸோ சரியான பதில் 1 புரோட்டோசோவான்கள். கொஸ்டின் நம்பர் 7. கொடுக்கப்பட்ட உயிரினத்தை பற்றிய தவறான அறிக்கையை தேர்ந்தெடுக்கவும். இது யூக்ளினாவுடைய இமேஜ். இதை பற்றின தவறான அறிக்கை: 1 2 சமமற்ற கசையிலையை காணப்படுகின்றன.
2 சூரிய ஒளியை இழக்கும்போது இறந்துவிடும். 3 புரோட்டிஸ்டா உலகத்தின் உறுப்பினர். 4 ஒளிச்சேர்க்கை நிறமிகள் உயர் தாவரங்களை போன்றது. சரியான பதில் 2 சூரிய ஒளியை இழக்கும்போது இறந்துவிடும் அப்படின்றது தவறான அறிக்கை. யூக்ளினா பற்றிய தவறான அறிக்கை இதுதான். கொஸ்டின் நம்பர் 8, கொடுக்கப்பட்ட வரைபடத்தில் A தொடர்பாக பின்வரும் எந்த அறிக்கை சரியானது? 1 A என்பது மியூசிலேஜினஸ் உரை மற்றும் ரிவுலேரியாவிலும் காணப்படுகிறது. 2 A என்பது மியூசிலேஜினஸ் உரை மற்றும் அனபினாவிலும் காணப்படுகிறது. 3 A என்பது ஹெட்டிரோசிஸ்ட் மற்றும் மெத்தனோஜன்களிலும் காணப்படுகிறது. 4 A என்பது ஹெட்டிரோசிஸ்ட் மற்றும் அனபினாவிலும் காணப்படுகிறது. ஸோ சரியான பதில் 4 A என்பது ஹெட்ரோசிஸ்ட். A அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிறது ஹெட்ரோசிஸ்ட் மற்றும் இது அனபினாவிலும் காணப்படுது. நாஸ்டாக் இருக்கும், இது அனபினாவிலும் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விடை A என்பது ஹெட்டிரோசிஸ்ட் மற்றும் அனபினாவிலும் காணப்படுகிறது அப்படின்றது சரியான பதில்.